இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தர்மபுரி காவக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் பெரியசாமி, வயது 98. இவரது மனைவி தைலம்மாள், வயது 78. தம்பதிக்கு 2 மகன்கள். இருவரும் மூத்த மகன் ஆதரவில் வாழ்ந்து வந்தனர். இளைய மகன் நல்லப்பன் இவர்களை கண்டுகொள்வதே இல்லை. ஆனால் சொத்தில் பங்கு கேட்டு தகராறு செய்து வந்துள்ளார். அதே நேரம் பெரியசாமிக்கு அதில் துளி கூட விருப்பம் இல்லை. கொஞ்சம் பொறுத்திரு என்று சொல்லி அனுப்பி வைத்தார். எவ்வளவு சொல்லியும் நல்லப்பன் விடுவதாக இல்லை. உடனே சொத்தை பிரிக்க வேண்டும் என வாக்குவாதம் செய்தார். தாய் தந்தை என்று கூட பார்க்காமல் தைலம்மாள் பெரியசாமியை விறகு கட்டையால் தாக்கினார். இருவருக்கும் கை கால் முறிந்தது. அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு பெண்ணாகரம் அரசு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர். போலீஸ் விசாரணை நடக்கிறது. எங்களை சொத்து கேட்டான். சொத்தை கொடுக்கணும். நீங்க அவன் ஒரு 5-6 மாதமா வர்றதில்லை, 2 வருஷமா வர்றதில்லை. இப்ப சொத்துக்காக கேட்கறான். எங்களால் கொடுக்க முடியாது. பெரிய பையன் ஒரு பையன் எங்ககிட்ட புழையிட்டு நல்லது கெட்டது சோறு சாறு கொடுத்துக்கிட்டு எங்களுக்கு நல்லது கெட்டது உதவுறான். அவன் தான் காய்ச்சி ஓடு கட்டி கொடுத்தான், தடம் வாங்கி கொடுத்தான். இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு தாண்டா சரியாக பங்கு பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு என்னையும் என் பொண்டாட்டியும் பிடிச்சிக்கிட்டு அடி போட்டான். நிறையான அடி. எனக்கு கால் ஒடிஞ்சது, எங்கள் பொண்டாட்டிக்கு கை ஒடிஞ்சு போச்சு. அவனும் எதுவுமே எங்களை அடித்து விட்டு முன்னாடி இதில் பெட்டலை படுத்துக்கிட்டான். அதே போலீஸ்காரர் தான் அனுப்பி விட்டாங்க. எங்களையும் பெரும்பாலும் போலீஸ்காரர் அவங்ககிட்ட பழக்க வழக்கத்தை பண்ணிக்கிட்டு இருந்தவங்களே தான் எங்களை வண்டி வச்சு அனுப்பிச்சி விட்டாங்க. அவங்கள அந்த அடி நீக்கி விட்டவங்கெல்லாம் பெரும்பாலக்காரரே தான், ஸ்டேஷன்காரரே தான். எங்களை கூட்டி இந்த வண்டியில் வச்சு விட்டவங்களும் பெரும்பாலக்காரர் ஸ்டேஷனுக்காரரே தான். அவனை கூட்டிக்கிட்டு கூட வந்தவங்களும் அவங்களே தான். எங்களுக்கு முன்ன இதில் படுத்திக்கிட்டோம் பெட்டலை. அதை நாங்கள் இங்கே பார்க்கும்போது எங்களுக்கு முன்னாடி பெட்ரோல் படுத்திக்கிட்டு இருந்தோம். அது தெரியும். அவ்வளோதான் பாரு, என்னால் ஒன்றும் தெரியும்.